தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. கும்பகோணம் மாநகர திமுக சார்பில் நாகேஸ்வரன் கோவில் சன்னதியில் ஏராளமான பெண்கள் ஒன்று கூடி வரிசையாக பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் கொண்டாடினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். வணக்கம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் விழாவாக தமிழகம் முழுவதும் பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன்படி கும்பகோணம் மாநகர திமுக சார்பில் கும்பகோண மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பெண்கள் கும்பகோணம் நாகேஸ்வரன் சன்னதி தெருவில் ஒன்று கூடி இன்று சமத்துவ பொங்கல் விழாவை பொங்கல் வைத்து கொண்டாடினர். இதுல இருபுறங்களும் சாலையின் இருபுறங்களிலும் வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் வைத்து இந்த நூற்றுக்கணக்கான பெண்களும் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கல் வைத்தனர். இதனை கண்ட பலரும் உற்சாகம் அடைந்தனர். இதனால் அந்த பகுதியை விழாக்கோலம் பூண்டிருந்தது. இதனை பார்த்த வெளிநாட்டு பயணிகளும் ஆர்வமுடன் இந்த பொங்கல் பானையில் பொங்கலை கிண்டி பொங்கல் வாழ்த்து கூறி மகிழ்ந்தனர். விவரங்களுக்கு நன்றி. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.